கர்நாடக மாநிலம் சிவமொக்கா மாவட்டத்தைச் சேர்ந்த இம்மாதியாஸ் அரசு பள்ளியில ஆசிரியரா பணியாற்றி வந்திருக்காங்க. களபுரியில் பணியாற்றும் போது லட்சுமி என்ற ஆசிரியை காதலித்து பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணமும் செய்து கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மகனும் பிறந்திருக்காங்க. பின்னர் இருவரும் பணிமாற்றம் வெவ்வேறு இடங்கள்ல வேலையும் பார்த்து வந்திருக்காங்க. இந்த நிலையில லட்சுமிக்கு தனது பள்ளியின் பழைய தோழர் கிருஷ்ணமூர்த்தியுடன் நெருக்கம் அதிகரித்து அது கள்ளக்காதலாகவும் மாறி இருக்கு. கணவர் இல்லாத நேரத்துல பாத்தீங்கன்னா லட்சுமி தனது காதலனை வீட்டுக்கே வரவழைத்து உல்லாசமாவும் இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவரது மகன் கண்டு அதிர்ச்சியும் அடைந்திருக்கார். தந்தை இம்தியாஸிடமும் தெரிவிச்சிருக்காரு. பலமுறை எச்சரித்தும் லட்சுமி காதலை கைவிடாம இருந்திருக்காங்க. 2016ஆம் ஆண்டு ரம்ஜானை முன்னிட்டு இம்தியாஸ் வீட்டிற்கு வரும்போது மனைவியும் கள்ளக்காதலனும் உல்லாசத்துல இருப்பதை பார்த்து அதிர்ச்சியும் அடைந்திருக்காரு. இதனால இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டிருக்கு. அதன் பின் லட்சுமி தனது காதலனை தொடர்பு கொண்டு கணவனை கொலை செய்ய வேண்டும் எனவும் கூறியிருக்காரு. இதையடுத்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தியுடன் சிவராஜ் என்பவரும் வந்திருக்காரு. மூவரும் சேர்ந்து இரும்பு கம்பியால இம்மாதியை அடித்து படுகொலை செய்திருக்காங்க. உடலை ஆட்டோவில் கொண்டு சென்று கால்வாயிலும் வீசியிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக இம்தியாஸ் தம்பி போலீஸ்ல புகாரும் செய்திருக்காரு. புகாரின் பேரில் லட்சுமி, கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சிவராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வழக்கு பத்ராவதி கோர்ட்டில் தொடரப்பட்டு கடந்த 9 ஆண்டுகளாக நீடித்து வந்திருக்கு. வழக்கின் இறுதியில விசாரணை நடத்திய நீதிபதி தீர்ப்பும் வழங்கியிருக்காரு. அதில் கணவரை திட்டமிட்டு கொன்ற லட்சுமிக்கு, கிருஷ்ணமூர்த்திக்கும் மரண தண்டனையும், சாட்சியை அளிக்க உதவிய சிவராஜுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. இதனையடுத்து மூவரும் சிவமொக்கா மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க. மரண தண்டனை அறிவிக்கப்பட்டதும் ஆசிரியை லட்சுமி நீதிமன்றத்துல கதறியும் அழுத காட்சி வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. நீதிமன்றம் இவங்களுக்கு கொடுத்த தண்டனை சரியான தண்டனை என மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சோ மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம தினமும் பதிவேற்ற பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.